இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெறுவதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை ஒட்டியும் நம்மை சார்ந்தும் நம்ம உள்ளம் புறமும் இருக்கின்ற ஒன்று உண்டென்றால் ஆராதனை. கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அதை தொடர்ந்து ஆராதனை என்று ஒன்று நம்மை பற்றி இருக்கிறது. பொதுவாக இல்லைவாதிகளுக்கும் நம்பிக்கை உண்டு, இல்லை என்ற நம்பிக்கை. நமக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டு, அது இருக்கிறார் என்ற நம்பிக்கை. இரண்டுமே நம்பிக்கையின் பால் பட்டது தான். ஆனால் தொழுகை என்ற ஒன்று இரண்டாவது உள்ளவர்களுக்கே உள்ளதாகும். அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, எனக்கு வாசிப்பதற்கு சிறிது சங்கடம் உண்டு, ஆகவே நீங்கள் எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால், ஆண்டவர் சகல, அப்படின்னா கிறிஸ்தவர், முஸ்லிம், இந்துக்கள் என்றல்ல, சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினால் உருவாக்கி தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கும்படி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தம்மை தடவையாகிலும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் அப்படி செய்திருக்கின்றார். கடவுள் நமக்கு தூரமானவர் அல்லவே என்று பவுலார் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? மதம், மார்க்கம் என்று ஒன்று ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல. இந்த கிறித்துவம் என்று சொல்லுகிற இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் உண்டாக்கின அனைத்து மக்களுக்கும் பொருத்தமானதாகும். இதை அழகாக சொல்லுகிறார், தம்மை தடவியாகிலும் கண்டுகொள்ளத்தக்கதாக செய்திருப்பதாக சொல்லுகிறார். ஆகவே தொழுகை என்று ஒன்று மிகவும் முக்கியமான ஒன்று. அது எல்லோருக்கும் உரியது, எப்பொழுதும் மனிதன் செய்யக்கூடிய ஒன்றாகும். ரோமருக்கு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆகவே எந்த ஒரு மனிதனும் போக்கு சொல்ல இடமில்லை, கடவுளை அறிந்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொல்வார் கூட கடவுளை அறிந்தே ஆக வேண்டும். பேனா இருக்கிறது, இல்லை எப்போது வரும்? இருக்கிற காரணத்தினால் தான் வர முடியும். கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள் மறைமுகமாக கடவுள் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த மதம் என்று சொன்ன மாத்திரத்திலே 3 வகையான அடிப்படைகள் உண்டு. ஒன்று தொழுகை, மற்றொன்று விசுவாசம், மூன்றாவது நம்பிக்கை. இந்த மூன்றையும் சீர்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று தொழுகை, இரண்டாவதாக நம்பிக்கை, மூன்றாவதாக விசுவாசம். தொழுகை என்ற ஒன்றினை யாரும் எவ்விடத்தும் எங்கேயும் செய்ய முடியும். படித்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பண்டைக்கால மனிதர்கள் பயத்தினால் கடவுளை தொழுது கொண்டார்கள். தங்களுக்கு அறிவுக்கு எட்டாதிருக்கின்ற காரணத்தினால் சிந்தித்து பார்த்து எட்டாத ஒன்று உண்டு என்று கண்டு தொழுது கொண்டார்கள். மற்றொன்று, தங்களுக்கு பயம் வந்த காரணத்தினாலும் தங்களுக்கு நோவு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினாலும் அவர்கள் தொழுது கொண்டார்கள். வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். யாக்கோபு போகிறார், பயணம் போகிறார். அவர் அங்கு ஒரு கல்லை நட்டி தொழுகை செய்கிறார். அந்த கல்லை தொழவில்லை, அது ஞாபகக்குறியாக நட்டப்பட்ட கல். ஆபிரகாம் தொழுகை செய்கிறார். இந்த தொழுகை என்று ஒன்று எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அதை தொடர்ந்து வருவதென்ன? நம்பிக்கை. ஒரு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு, குல தெய்வங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற நம்பிக்கை. மூன்றாவது என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் என்ற ஒன்றில்தான் கேள்வி கேட்டு அறிந்து புரிந்து தெரிந்த வகையிலே கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒன்றினை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது காரணத்தினால் மாத்திரமே அடிப்படை கொள்ள வேண்டும் என்பதை இவர் பவுலார் அழகாக நமக்கு எடுத்து சொல்லுவார். விசுவாசம் என்று ஒன்று ரோமர்கள் புத்தகத்திலே விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லுகிறார். கேள்வி வர வேண்டும். இன்றைக்கு நம்பிக்கை
பக்தி உள்ளவர்களுக்கு கேள்வி வருவதில்லை. பக்தியாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சிறு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. 1975 ஆண்டிலே நான் நீலகிரியிலே பள்ளி முதல்வனாக இருந்த காலத்திலே ஒரு சிறு சம்பவம். ஒரு நாள் காலையிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை என் கருத்திலே கொடுக்கப்பட்டது. அதில் பின்பக்கத்தில் மதத்தை குறித்து ஒரு அம்மையார் பம்பாயை சேர்ந்தவர்கள் எழுதுகிறார்கள். இயேசுவின் இயக்கம் தொடங்கினது யார்? அமெரிக்காவிலே ஒரு யூதனாய் இருந்து மணமாறிய ஒரு சகோதரன், 4 பெண் பிள்ளைகள் அவருக்கு உண்டு. அவர் தொடங்கின மதத்தின் பெயர் என்ன? இயேசுவின் இயக்கம். ஒருவேளை நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொன்னால் வாயில் போகாது, கேட்பதற்கு அழகாகவும் இல்லை. ஆனால் இவருடைய பேரோ இயேசுவின் இயக்கம், ஜீசஸ் மூவ்மெண்ட். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது அவர் உனக்குள்ளே வருகிறார். வந்த பிறகு நீ அல்ல, அவரே உன்னை நடத்துகிறார். கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. இது சரிதானா என்று கேள்வி மேலே கேள்வி கேட்டு சிந்தித்து பார்க்க வேண்டியது விசுவாசமுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கிற போது இதுபோன்றே அநேக வாலிப பிள்ளைகள் கேள்விப்பட்டார்கள், இதை நம்பினார்கள். இந்த மார்க்கம் அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு சென்றது. ஏறக்குறைய 1,00,000 வாலிபர்கள் இதை நம்பி விசுவாசிப்பின் சென்றார்கள். என்ன? இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீ அல்ல, அவர் உனக்குள் வந்து விடுகிறார். எல்லாம் அவர் சொல்ல, அவர் மூலமாக நடக்கிறது. அப்பொழுது நீ அல்ல, நீ ஒருபோதும் இல்லை, அவரே எல்லாம் என்று காலம் கடந்தது. அநேக பிள்ளைகள் அதில் பங்கு பெற்றார்கள், வந்தார்கள், பாட்டு பாடினார்கள், பிரசங்கித்தார்கள், ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக பாடினார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள், ஒன்றாக. இந்த சகோதர தத்துவம் என்ற பெயரான் கீழாக ஒருமைப்பாட்டினை கையாண்டார். முடிவு என்ன? ஒரு சமயத்திலே ஒரு சிறு குழந்தை பிறந்து விட்டது. ஒரு வயதான ஒருவர் சென்று கேட்டார், மிஸ்டர் மோசஸ், என்னங்க இது, நல்லா பாடுறீங்க, நல்லா பிரசங்கிக்கிறீங்க, என்னங்க இந்த குழந்தை? ஏயா உனக்கு தெரியாதா? நாங்களும் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பரிசுத்தாவி மூலமாகத்தான் செயல்படுகிறோம். ஐயா, அந்த குழந்தை பரிசுத்தாவியால் பிறந்தது, கண்டீர்களா? இங்கே கற்பனைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. கற்பனை என்ற ஒன்றை பற்றி அவ்வளோ அக்கறை இல்லை. அதே காரியம் இங்கே நடந்திருக்கும் என்று சொன்னால் யார் மறுத்தாலும் கற்பனை என்ற ஒன்று விபச்சாரம் என்ற பெயரினை தர தயங்காது. ஆகவே இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த விசுவாசம் என்ற ஒன்றிலே கேள்வியின் மேல் கேள்வி கேட்டு காரணத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதன் தாற்பயமே. ஒரு காரியத்தை நான் உங்களுடைய மனதில் இருத்த வேண்டும். இந்த 3 காரியங்களிலுமே பொதுப்படையான ஒரு நோக்கம் என்ன? மதம் என்ற ஒன்றிலே பொதுப்படையான கடைசியான ஒரு நோக்கம் என்ன? பரலோகத்தை அடைவது, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது. இதைத்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று சரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், ஒரே தேவன், ஒரே பிள்ளைகள் என்பதை நிலைநாட்டுவதுதான் மதங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். மதங்களின் நோக்கமாக இருக்க வேண்டியது என்ன? ஒரே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதுதான். ஆகவே இதை மறந்து செயல்படுகிற மார்க்கங்கள், மதங்கள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். இதை வாசிப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் பின்பற்றுகிற மதம், மார்க்கம் எப்படிப்பட்டது? எல்லோரை போன்றதா அல்லது வித்தியாசமானதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆகிய 2 காரியங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு சாரார் தரிசித்து, கண்டு, தொட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கிரியைகளினால் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமோ விசுவாசித்து நடக்கிறோம்
என்று பவுல் பெரியார் சொல்லுகிறார். ஆக வேத புத்தகத்தை நாம் தேடி வாசிக்கின்ற போது இரு வகையான தொழுகை ஆராதனையை நாம் பார்க்க முடிகிறது. இரு வகையான தொழுகைகளை பார்க்க முடிகிறது. ஒன்று, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வர்ணிக்கப்பட்டிருப்பது போல பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம், கடவுள் பெயரால் எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் கடவுளை அண்டிக்கொள். இதற்கு நிறைய மத ஆதாரங்கள் நிறைய சொல்லக்கூடும், அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பது சரியுமல்ல. இன்னொன்று புத்தியுள்ள மார்க்கம், புத்தி மார்க்கம். ஒன்று பக்தி, இன்னொன்று புத்தி. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பக்தியாக இருப்பது தவறா? நான் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு இருக்க வேண்டிய பக்தி புத்தியினால் வர வேண்டும். ஆனால் புத்தி பக்தியினால் வரக்கூடாது. இதனால் ஏற்பட்ட அநேக சங்கடங்கள் உண்டு. 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சங்கராச்சாரியார், காலடி சங்கராச்சாரியார் அவர்கள் பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தார். பக்தி பெருகி இருக்கிறது. இதனால் என்ன? ஒருமைப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகிவிட்டது. ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன், ஒருவனே ஒன்றே குலம் என்ற தத்துவம் இன்றைக்கு மாறிப்போய் ஆங்காங்கே சிறு சிறு பிரிவுகளாக பிரிந்து, ஜாதியின் அடிப்படையிலே, கோத்திரங்களின் அடிப்படையில் பிரிந்து, குலதெய்வங்களை வைத்து கோடான கோடி தேவர்களை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடல் கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொன்னால் நீங்கள் பரலோகம் போக மாட்டீர்கள். அதற்கு முந்தைய வாக்கியத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரின் சித்தத்தின்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோகம் போவீர்கள். ஆகவே இந்த கிறிஸ்துவ வேத புத்தகத்திலே கடவுள் மனிதனுக்கு கட்டளையிடுகிறார் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. யோவான் 15:14 என்னிலே விசுவாசமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அன்பாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கடவுள் கட்டளையிடுகிறார். மற்ற மார்க்கங்களிலே அப்படி கட்டளையிடுகிறாரா என்ற கேள்வி பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பக்தியாக மாத்திரம் இருந்தால் போதும், என்னை வந்து அடைந்து விடுவாய். ஆனால் இங்கே அப்படி அல்ல. எப்படி? கற்பனைகளை கைக்கொள், என்னில் அன்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் என்று கட்டளையிடுகிறார். இந்த 22ஆம் வாக்கியத்தை தொடர்ந்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் உம்முடைய நாமத்தினாலே, அப்புறம் நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம் உம்முடைய நாமத்தினாலே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் உம்முடைய நாமத்தினாலே என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்த படிப்பில் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், கிரமம் என்று சொன்னால் ஒழுங்கான, கிரமம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒழுங்கற்ற செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போக. என்ன ஒழுங்கற்ற செய்கை? கடவுள் பெயரால் அத்தனை காரியங்களும் செய்யப்படுகிறது, ஆனால் என்னத்தை செய்யவில்லை, அவர் சொன்னதை செய்யவில்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். 24ஆவது வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அவன்தான் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின பக்தியுள்ள புருஷன் அல்ல, புத்தியுள்ள புருஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிற போது மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறபடி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள புருஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெருமழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீடு அசையாமல் ஸ்திரமாக நின்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு மாறாக மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மணல் மீது ஒருவன் வீடு கட்டுகிறான். அந்த வீடு பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்தபோது நிற்கக்கூடாமல் அழிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே பக்தியா புத்தியா என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை இந்த வேத புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஆகவே இது பக்தி என்ற ஒன்று அவசியம்தான், ஆனால் அது புத்தியால் வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்வதை நாம் கண்கூட பார்க்கிறோம். புத்தியால் வருவது மாத்திரமே நல்ல ஒரு பக்தியாக இருக்க முடியும். இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் செய், எக்கோளமோ போய் தொலை, ஆனால் கோவிலுக்கு மட்டும் வா. சாமியாருக்கு வணக்கம் சொன்னியா,
தோத்திரம் சொன்னையா? காசை கொடுக்க வேண்டிய தசமாம் கொடுத்தியா? பாரம்பரியங்கள், இந்த பாரம்பரியங்களை செய்தால் மட்டும் போதும் என்கிற ஒரு நிலை. மற்றொன்று அப்படி அல்ல, அதெல்லாம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் சொல்லுகிறபடி செஞ்சு. ஏன் என்றால் ஒரே தேவனுடைய ராஜ்யமும் ஒரே மக்களும் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். அதைத்தான் பரலோகம் என்று சொல்லுகிறோம் நாம். அது வரைக்கும் இந்த முயற்சிகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதை எடுத்து சொல்லுகிற வகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே மத்தேயு எழுதுகிறார், 10 கன்னிகைகள் புறப்பட்டு போனார்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், மற்ற 5 பேர் யார்? புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். என்னுடைய மனதில் அது அப்படிப்படுவதில்லை. 10 பேரும் தான் போகிறார்கள். 10 பேருக்கும் தான் பக்தி இருந்தது, மணவாளனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 10 பேரும் போகிறார்கள். இன்னொன்றை நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் 3வது கூட்டம் அந்த ஊரில் இருக்கின்ற புறப்படாத கன்னிகைகள். என்னுடைய மனதில் படுவதெல்லாம் ஒன்று புத்தியுள்ள கூட்டம், புத்தி இல்லாத கூட்டம், மற்றொன்று அங்கே தங்கி தாபரித்து எப்படியோ போகட்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். இங்கே 25ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். எப்படி? அந்த விடப்பட்ட பிள்ளைகளை காட்டிலும் முயற்சி செய்து ஓடினவர்கள் 10 பேர், மணவாளன் சந்திக்க வேண்டும் என்று சென்றவர்கள் 10 பேர். இந்த 10 பேரில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், மற்ற 5 பேர் புத்தியற்றவர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், கடவுளை தெரிந்து புரிந்து அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையின் ஓட்ட பாதையிலே ஓடி தோல்வி அடைகிறார்களே, அவர்களைத்தான் புத்தி இல்லாதவர்கள் என்று இந்த வேத புத்தகம் வர்ணிக்கிறது. அந்த கிராமத்தில் விடப்பட்டவர்களை அவர்கள் புறஜாதியார் என்றும் அறியாதவர்கள் என்றும் வர்ணிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த 25ஆம் அதிகாரத்திலே இந்த புத்தியுள்ள கன்னிகள் மத்தியில் என்ன விசேஷம் என்று கேட்டால், அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று. மற்றவர்களைப் போல் இருந்தாலும் போகின்ற பயணம் தூரமாக இருக்கின்ற காரணத்தினாலே சிறிது எண்ணெயை கூட கொண்டு போனார்கள். மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு தூரம் கரெக்டாக இருக்கிறதே, இவ்வளவு எண்ணெய் இருந்தால் போதும், இப்படி போனால் போதும் என்று தங்கள் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்து, தங்களுடைய அறிவின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்து, செய்கையின் மீது நம்பிக்கையை வைத்து புறப்பட்டு போனார்கள். போகிற வழியிலே மணவாளன் வர தாமதிக்கின்றார். எல்லோரும் படுத்து உறங்குகின்றார்கள். 10 கன்னிகைகள், இந்த புத்தியுள்ள கன்னிகளுடைய விளக்கு திரும்ப கொளுத்தப்பட்டு அவர்கள் மணவாள் சந்திக்கு சென்று விட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லை, பாதில் நின்று விட்டார்கள். திரும்பவும் போய் அவர்கள் எண்ணெய் வாங்கி கொண்டு வந்து திருப்பி வருகிறார்கள். அப்பொழுது மணவாளன் சொல்லுகிறார், தாமதம், உங்களை அறியேன். ஆகவே இந்த புத்தியுள்ள கன்னிகளை பார்க்கிறோம், இந்த புத்தி இல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு முடிவை சந்திக்கிறார்கள் என்று நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். எக்கோளமோ போ, கோயிலுக்கு மட்டும் வா என்பது ஒரு சாரார். எதை வேண்டுமானாலும் செய், என்ன வேணாலும் பண்ணு, வருஷத்துக்கு ஒரு நாள் 2 லட்சம் காணிக்க போட்டு கோயிலுக்கு வந்துடு, இது ஒரு சாரார். மற்றொன்று அப்படி இல்லை. எதையும் எப்படியும் கடவுள் சித்தத்திற்கு மாத்திரமே நீ செயல்படுத்து, அவரை ஒன்றியே இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிற ஒரு வழி. இந்த பக்தி மார்க்கத்திலே மிக அதிகமாக பின்பற்றப்படுகிறது பாரம்பரியம். இன்றைக்கு இத்தனை சபைகள் இருக்கின்றன. ஏன்? விதவிதமான சபைகள், ஏறக்குறைய 6000 பிரிவுகள் இருக்கின்றனவா? இவளை எண்ணி பார்த்து, ஏன் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? ஒன்றே குலம், ஒருவினை தேவனுடைய தாற்பயத்திலே இப்படி பிரிவினையில் இருக்க வேண்டுமா? சில சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். எங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே பிரிவுகள் இன்றைக்கு பெருத்து போயிருக்கிறது. மதம், மார்க்கம் என்ற ஒன்று இன்று காசுக்காக செயல்படுகிற ஒரு கூட்டமாக மாறிவிட்டது, ரட்சிப்புக்காக அல்ல.
ஆனால் ரட்சிப்பை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் இயங்க வேண்டும் என்று இந்த புத்தி மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னு என்னத்தை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் சொல்லியிருப்பது என்ன? எல்லோருக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். எல்லோருக்கும் வெளிப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தில் முயற்சியோடு தாங்கள் அறிந்ததில் உண்மையாக இருப்பார் என்று சொன்னார். எப்படியும் அவர்கள் அஞ்ஞானிகளாக இருந்தால் கூட அறிந்ததில்லை. இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள், காடுகளிலே வாழ்கின்ற மக்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. திருடாதே, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே என்பதெல்லாம் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையாக இருப்பார் என்று சொன்னால் ஒருபடி மேலாக வந்து இன்றைக்கு நான் பார்க்கின்ற சிலை வணக்கம் செய்கின்ற கத்தோலிக்க கூட்டத்தாராவது மாறி இருப்பார்கள். இன்றைக்கு அந்த சகோதரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை ஆராய்ந்து படிப்பார் என்று சொன்னார். நிச்சயமே வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேத மாத்திரமே இதன் விளக்கம் என்று எண்ணி அவர்கள் புரோட்டஸ்டன்ட்களாக மாறி இருக்கக்கூடும். இந்த சகோதரர்கள் அதில் நிலைத்திருப்பார் என்று சொன்னால், ஆராய்ந்து அறிவார் என்று சொன்னால், எப்படியும் ஓய்வு நாளை குறித்து அறிவார்கள், அறிய வேண்டி வரும். அப்படி செய்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்களாக மாறி இருப்பார்கள். குறைந்தபட்சம் அவர்களை குறை சொல்லாமலாவது இருப்பார்கள். இந்த செவன்த் டே சகோதரர்கள் தாங்கள் அறிந்து புரிதல் உண்மையாக இருப்பார்கள் என்று சொன்னார். நேரம் ஆண்டவர் இங்கே வந்திருப்பார், பரலோகம் நிலைநாட்டப்பட்டிருக்கும். என்ன ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம்? அறிந்து புரிந்து தெரிந்ததிலே உண்மையாக இல்லை. அதை விடுத்து அறிந்து கொண்ட வீடிலே ஒரு மார்க்கத்தையும் ஒரு மதத்தையும் உண்டாக்கி கொண்டு அங்கே காசுக்காக உழைத்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். நான் சரி நீ தவறு, நான் சரி நீ தவறு என்ற போராட்டியை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் விரும்புவது என்ன? வேதத்தை தேடி ஆராய்ந்து, மதம் மார்க்க வேண்டாம், தேடி ஆராய்ந்து அதிலே நிலைத்திருங்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஒன்றுதான் என்னுடைய 51 ஆண்டு கால வாழ்க்கையிலே இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வாதிட்டு ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு சிறு கூட்டம் உண்டு என்றால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்கள் தான். வேறு சூரியனுக்கு கீழே வேறு யாரையும் நான் காணவில்லை. கலிஃபோர்னியா, வாஷிங்டன் செல்கிற போதெல்லாம் மற்ற சபைகளுக்கு நான் போய் பார்ப்பதுண்டு. சிலர் அழைப்பார்கள், ஓய்வு நாளை பற்றி மட்டும் பேசாதீர்கள், மற்றெல்லாம் பேசுங்கள். போனால் இங்கே கூடுகிற மாதிரி ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடம் என்று சொல்லி அவர் வைத்திருந்தால் கூட அங்கே வேத புத்தகத்தை இடித்து பிடித்து இழுத்து ஆராய்வது இல்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மூல கருத்திற்கு ஒவ்வொரு ஆராய்கிறார்களே தவிர, இன்றைக்கு எப்படி எவல்யூஷன் கற்றவர்கள் எவல்யூஷனுக்கு சார்பாக ஆராய்ச்சி தொடர்ந்து செய்கிறார்களோ அதுபோல தங்களுடைய மத மார்க்கத்திற்கு சார்பாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை கண்கூட காண முடிகிறது. திறந்துள்ளத்தோடு நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன், அது சொல்வதை பின்பற்றுவேன் என்று ஆராய்ந்தால் ஆதியாகமம் முதல் அந்தமாக வெளிப்படுத்தல் வரை இருக்கின்ற ஓய்வு நாளை யாரும் மறுக்க முடியாது. தேடி ஆராய்ந்து பார்த்தால் அதை யாரும் மறுக்க இயலாது. ஆகவே இந்த பக்தி இயக்கம் என்ன சொல்லுகிறது? சிருஷ்டியை தொழுதுகொள். யார் வேண்டுமானாலும் எந்த மார்க்கத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். சிருஷ்டியை பார்க்கின்றோம், சிருஷ்டியை தொழுதுகொள். இல்லாவிட்டால் உன்னுடைய செய்கைகளால், நல்ல செய்கைகளால் ஆண்டவரை அடைய முடியும் என்று எண்ணி அதிலே ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் புத்தியுள்ள மார்க்கத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? படைத்தவரை மாத்திரம், எப்படி என்பதல்ல, ஏன் என்பது முக்கியம் என்று சொல்லி படைத்தவரை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே இவர்களுக்கு பாரம்பரியம் முக்கியம். இன்றைக்கு ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு ஒருவன் மாறணும் என்று சொன்னால் பாரம்பரியத்தை விட்டு வருவதற்கு சங்கடப்படுகிறார். அந்த பாரம்பரியத்தை பெரிதாக பேசி, அந்த ஆலயத்தை பெரிதாக பேசி, சாமியாரை பெரிதாக பேசி அங்கே அது பெரிது பாராட்டுகிறதை தவிர சத்தியத்தை குறித்து அக்கறை இல்லை. ஆக பாரம்பரியம் காரணம் அல்ல. ஆனால் புத்தியாயிருப்பவர்களுக்கு என்ன முக்கியம் என்று சொன்னால் காரணம் முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே விசுவாசம் கேள்வியால் வரும். இந்த புத்தியுள்ள பிள்ளை என்ன செய்கிறார்கள்?
தங்களுடைய விசுவாசம் சரியா என்பதை கேள்வியின் மேல் கேள்வியை கேட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். சபை என்ற ஒரு முக்கியம் அல்ல, சத்தியம் என்ற ஒன்றுதான் முக்கியம் என்பதை எண்ணி அவ்வாறாக செயல்படுகிறார்கள். இந்த பக்தர்கள் என்ன செய்கிறார்கள்? சபை முக்கியம், சபை போதகர் முக்கியம், சபை பாரம்பரியம் முக்கியம். இதை முக்கியப்படுத்தி சத்தியத்தை இரண்டாந்தரம் ஆக்குகிறார்கள். இதனால் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், காலமெல்லாம் இருக்க வேண்டிய சபைகள் அப்படியே காலமெல்லாம் ஆங்காங்கே மாறி 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 எத்தனையோ சபை மார்க்கங்களாக மார்க்க பிரிவுகளாக மாறி இருப்பதை கண்கூட நாம் காண முடிகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முயற்சியில் தோல்வியடைந்து போய் ஆங்காங்கே பல குலங்கள் பல கோத்திரங்கள் என்பதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய முயற்சியெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? மீண்டும் ஏதே என்பதை நோக்கி இந்த நடையோட்டம் ஓட வேண்டும் என்று நாம் இந்த ரோமருக்கு நிருபத்திலே 1:23 தேவ மகிமையை மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் ஒப்பாக மாற்றினார்கள். ஆனால் ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறார்? 10:17 விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் வரும். பாரம்பரியம் அல்ல, காரணம் முக்கியம். சிருஷ்டிகரை தொழுதல் வேண்டும், சிருஷ்டியை அல்ல. ஆகவே நமக்கு இன்று இருக்க வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நமக்கு இருக்க வேண்டிய பக்தி புத்தியினால் வந்ததாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. கடைசி காலத்திலே இந்த வேத புத்தகத்தை ஆராய்கிற போது, திருக்கு தரிசனங்களை ஆராய்கிற போது, வெளிப்படுத்தல் 13 ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மிருகத்தின் முத்திரையை, அதாவது அஞ்ஞான நடவடிக்கைகளிலே தீர்க்கமாக ஈடுபாடு கொண்டிருந்த அஞ்ஞான மார்க்கத்தாராகிய இந்த புத்தியற்ற பக்தியுள்ள மார்க்கத்தை பற்றி வர்ணிக்கிற போது அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணின் கணக்கீட்டை யார் தெரிந்து கொள்வார்கள் தெரியுமா? பக்தி உள்ளவர்கள் அல்ல, புத்தியுள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள். புத்தியுள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 1 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற பலிகள் காணிக்கைகள் இதெல்லாம் வீண், நான் விரும்பவில்லை, நான் சொல்லுகிறதை செய்யுங்கள் இந்த ஏசாயா 1 திரும்ப திரும்ப சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொன்னால் பக்தி வரும், புத்தி வராது. மாறாக நான் சொல்லுவதை செய்யுங்கள், அப்பொழுது புத்தி வரும். அப்பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நாம் சென்றடைய முடியும். கடைசியாக ஒரு சிறு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வேத புத்தகத்தில் 2 பேர் கோயிலுக்கு போகிறார்கள். பரிசேயன், ஆயக்காரன். ஆயக்காரன் சொல்லுவேன், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி. பரிசேயன் சொல்லுவேன், ஆண்டவரே நான் இவனைப் போலல்ல, காணிக்கை கொடுக்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் சேர்ந்துக்கிறேன். இவன் சொல்ல நான் பாவி. எந்த ஒரு தொழுகை சிந்தனைக்கு உரிய ஒன்று, எந்த ஒரு தொழுகை நம்மை கடவுளத்துக்கு வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஒரு தொழுகை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் ஒருவனே என்று சொல்லுகிற தத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. பரலோகம் வரை காத்திருக்கின்ற தொழுகை எது? கர்த்தருடைய பிள்ளைகளை நிதானித்துக் கொள்ளுங்கள். நாம் அவர்களைப் போல மற்றவர்களைப் போல தரிசித்து அல்ல, விசுவாசித்து நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாம் ஓடுகிற ஓட்டம், இந்த கிறிஸ்தவ ஓட்டம் பயனுள்ளதாக, சமூகத்தை ஒன்றிணைக்கிறதாக, பரலோகத்தை கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும். ஒன்றே தேவன் ஒன்றே குலம் என்ற தத்துவத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். சிருஷ்டிகரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், சிருஷ்டி அல்ல என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவபிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாயாசி தருவாயே. இருவரும் மூவரும் என் பெயரால் இசைந்திருந்தால் இடை வருவேனென்றே. தேவபிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாயாசி தருவாயே. காதினில் தொனிக்கும் நல்லுரையை கருத்துடனே அவர் திருத்தி வைத்து, வேதனையில் நடக்கையில் விளங்க வேண்டும் அருள் புரிநேசா. தேவபிதா எங்கள் மேய்ப்பரனே, வருவாயாசி தருவாயே. எங்கள் ஆண்டவரே, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ தங்கு தடைகள் எங்கள் வாழ்விலே. இத்தனைக்கு மத்தியிலும் இம்மட்டாய் நீர் எங்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் படுக்கப்பாயும் நம்பி நேசிப்பதற்கென்று பிள்ளைகளையும் குற்றங்களையும் சுற்றங்களையும் அனைத்திற்கும் மேலாக சபையையும் சபையின் போதகரையும் கொடுத்தமைக்காக நன்றி. இதை தெரிந்தவுடன் நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் தான் சரி, மற்றவர்கள் தவறு என்று சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரே, எங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து, வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா, இதனால் பரலோகம் வரக்கூடுமா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சாத்தியத்தை நிர்ணயிக்க முடியுமா என்று நினைத்து பார்த்து ஓடத்தக்கதாக கிருபை கூர்ந்தடும். இதற்கு அடிப்படையாக இல்லாத மார்க்கத்தார் அவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று, ஆண்டவரே, இது திருவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை எடுத்து சொல்லத்தக்கதாக, அப்படி சொல்ல இயலாவிட்டால் கூட ஆண்டவரே, வாழ்ந்து காட்டி, கிறிஸ்துவை போல் வாழ்ந்து காட்டி அவர் நல்வழிப்படுத்தத்தக்கதாக தேவன் கிருபை கூர்ந்தடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் வாழ்விலே சித்தனா சக்தியை தந்து ஆண்டவரே, இதோ பரத்திற்கு ஏதுவாக தங்களுடைய ஓட்டத்தை உடவும் மாத்திரமல்ல, அநேகரை கூட்டிக் கொண்டு செல்லத்தக்கதான வழியை காண்பிக்க வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்ப. ஆமென்.